This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட்லிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட்லிருந்து பல்வேறு விதமான பதவிக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் 175 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஓவராலாக 40,000 to 1,40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் 109 வேகன்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 42 வேகன்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் 14 வேகன்சின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 25ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக், பிஎஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் எலக்ட்ரிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 340 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அன்ரிசர்வ்டுக்கு 139, இடபிள்யூஎஸ்க்கு 34, ஓபிசிக்கு 91, எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு வந்து 25, ஓவராலாக 340 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட்டடாக கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சில கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 14/11/2025. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 1150 ரூபா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணணும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்க நீங்கள் வந்து 1150 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம் இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறது வந்து விலக்களிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக நடக்கும். மொத்தம் 120 மினிட் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 125 கொஷின் வந்து கேட்பாங்க. அதில் 100 கொஷின் டெக்னிக்கல் கொஷினும், 25 கொஷின் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்டு லிசனிங் கொஷினும் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ரேங்க் ஆன்சர் பண்ணிங்கன்னா 4 கொஷினுக்கு 1 மார்க்குன்னு சொல்லி குறைப்பாங்க. 4 கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு குறைப்பாங்க. உங்களுடைய வேல்யூ, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து ப்ராப்பராக கொடுங்க. எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் உங்களுடைய இமெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.